7 வருஷத்துக்கு பிறகு வந்த குழந்தை பாக்கியம். வணக்கம் தோழிகளே. இன்னைக்கு நான் சொல்கிற கதை எந்த பரிகாரத்துக்கும் மேலான ஒரு உண்மை கதைங்க. கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 7 வருஷங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்த ஒரு அக்கா, அவங்க லைஃப்பில் நடந்த மிராக்கள் தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். எனக்கே ஆக்சுவலாக என்னென்னா, அந்த அக்காவோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப மன தைரியமாக இருக்கவங்க மட்டும்தான் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ கஷ்டம். அந்த அக்கா என்கிட்ட சொல்லும்பொழுது எனக்கே கிட்டத்தட்ட ஒரு அழுகிற மாதிரியான சூழ்நிலை தான் போயிடுச்சு. ஏன்னா அவங்க மெசேஜ் பண்ணுறது அந்தளவுக்கு இருந்தது. எப்போவுமே அவங்க குழந்தை பேருக்காக சம்மந்தமான விஷயங்கள் டவுட் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க, சேட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம், அதனால் லாஸ்ட்டில் என்ன ஃபைனலாக அவங்களுக்கு நடந்திருக்குன்றதையும், அவங்களுக்கு எப்படி குட் நியூஸ் கிடச்சிதுன்ற பற்றியும் கம்ப்ளீட்டாகவே சொல்லியிருந்தாங்க. அது அவங்கள பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்க சொன்ன விஷயம், என்னோடய பேர் மட்டும் இதில் சொல்லிடாதீங்கக்கா, பேர் சொல்லாமல் நீங்கள் தாராளமாக என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்லுங்கள், என்ன விஷயம் நான் மாற்றம் செஞ்சதுனால எனக்கு குட் நியூஸ் கிடச்சிதுன்றதையும் நீங்கள் சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா அது உங்களோட உடம்பு பிரச்சனையே கிடையாதுங்க. பரிகாரம் பண்ணாதனால தான் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றதையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. முக்கியமான விஷயமே மனசு. உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு காமாக இருக்குதுன்றது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகவே இருந்துகிட்ருக்கும். இந்த கதையோட பவரும் என்னென்னா, அது அவங்களுடைய மனசு எப்படி அவங்க சரியாக வச்சுட்டு இருந்தாங்கன்றது. எல்லா விஷயத்தையும் தாண்டி மருத்துவம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பரிகாரங்கள், கோவில் குளம், ஃபேமிலி ப்ரேயர், இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனசு ஒரு கட்டத்தில் எப்படி அவங்க ஸ்டடி பண்ணாங்கன்றதை பற்றி தான் அவங்க இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருப்பாங்க. அந்த அக்கா பேர் கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் கூட பண்ணியிருக்காங்க, அதனால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 7 வருஷமாச்சு திருமணமாகி. கணவன் மனைவி 2 பேருமே எப்போ நமக்கு குழந்தை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மருத்துவம், பரிகாரம், மந்திரம், ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே தாண்டி தான் வந்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு மந்த்துமே போகும்பொழுது அவங்க இந்த விஷயத்தை பரிகாரம் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் காத்துட்ருப்பாங்க, ஒரு நம்பிக்கையோடு காத்துட்ருப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு 2 மாதம் ஆகும்போது அந்த பரிகாரமும் அவங்களுக்கு பலன் தராமல் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. மனசுமே ரொம்ப ரொம்ப சோர்ந்து போச்சு அவங்களுக்கு. ஒரு நாள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நடுவில், அக்கா நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், என் லைஃப்பில் பேபி வருமா இல்லையாக்கான்ற அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு குழந்தைன்னு ஒன்று என்னோடய வாழ்க்கையில் நான் பிறந்ததுக்கான இருக்குமா இல்லையாக்கா, அதையாச்சும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த ஒரு சென்டென்ஸ் அதை படிக்கும்பொழுது உண்மையாகவே எனக்கே கிட்டத்தட்ட அழுகிற மாதிரியான சூழ்நிலை தான். ஏன்னா இந்த ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும், எவ்வளோ மாதங்களையும் கடந்து, எவ்வளோ வலியும் கடந்து வந்திருப்பாங்க. எனக்கு ஃபைனலாக எனக்கு கிடைக்குமா இல்லையாக்கா, அதையாச்சும் சொல்லிடுங்கக்கா, நான் வாழ்கிறதுக்கான அர்த்தமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு குழந்தை வருன்றதுனா, என்னோடய வாழ்க்கைக்கான அர்த்தமே எனக்கு ஒருத்தவங்கள பார்த்துக்கணும், அவங்கள வளர்க்கணுன்றது தான். அதுவுமே இல்லாதபோது எனக்கு அதை நான் நான் இருக்கிறதுக்கான மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்குக்கா, எதுக்கு தான் நான் இருக்கேன்ற மாதிரி எனக்கு தோணுதுக்கான்ற மாதிரி அந்த அர்த்த பேஸில் தான் அவங்க மனசு நொந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயமும் அவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கு. என்னதான் கணவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே, அவங்களுடைய கணவர் முழுக்க முழுக்க 7 வருடங்களும் சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு கட்டத்துலேயும் உன்னால தான் அப்படின்றத வார்த்தையை அவங்க கணவர் சொல்லலையாம். இன்னொரு விஷயம் நடுவில் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுக்கு கணவருக்கு இன்னொரு திருமணம் பண்ணுற மாதிரின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு போயிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரெஷர் பண்ணி. அவங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாமே சேர்ந்து ப்ரெஷர் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கட்டத்தில் இதுக்கு அவருடைய கணவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து, மாமியார் சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷரு. ஒன்று நீ இதுக்கு ஒத்துக்கோ, இல்லாட்டி நீ இல்லாமல் போயிட்டுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் நீ இருந்தாலுமே நீ ஒத்துக்கிட்டீன்னா இது நடக்கும், இல்லாமல் போனாலும் இது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை ஃபைனலாக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கட்டத்துலலாம் எனக்கு இந்த மெசேஜ் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, அக்கா எனக்கு குழந்தை வருமா வராதாக்கா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்றத அவங்க கேட்டிருந்தாங்க.
இதெல்லாம் அவங்க இன்னும் டீப்பாகவே சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து சொல்கிறேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு சொன்னேன்னா அது கண்டிப்பாக அது சரியாக இருக்காது. அதனால தான் இப்படி அவங்க சொல்லும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், எப்போவுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்த்து விஷயங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸும் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிடுவேன். அதையும் வந்து சில மாதங்கள் சில வருடங்கள் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில் மேபி அவங்களோட உடல் சார்ந்ததில் ஒன்று சரி பண்ண இன்னொரு பிரச்சனைன்ற மாதிரி இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கும் மருத்துவ ரீதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கு, ஆனால் ஏன் இல்லைன்ற மாதிரியும் ஒரு கட்டத்தில் வந்து மருத்துவ ரீதியாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு மருத்துவ ரீதியாகவும் எதுவும் கிடையாது இப்போது. மற்றபடி நான் பரிகாரமும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமும் ஏன் எனக்கு வந்து குழந்தை இல்லை? அப்படி என்ன விஷயம் இருக்குது? மேபி என்னோடய உடம்பு சார்ந்தோ இல்லை என்னோடய வாழ்க்கை சார்ந்தோ எதனால் எனக்கு குழந்தை தங்கலை அப்படின்றது ரொம்ப பெரிய குழப்பத்தில் வந்து இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதனால் குழந்தை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு தான் எதுவுமே இல்லையே. அப்படி இருந்தும் ஏன்க்கா இப்படிலாம் இருக்குது? ஏன்க்கா என்னோடய வாழ்க்கை என்னோடய தலையெழுத்து இப்படி இருக்கணும்? என்ன ஏன்க்கா இப்படி பண்ணுறாங்க? அதுக்கு நான் வந்து இல்லாமலே போயிடலாமாக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த டைமில் எனக்கு அவங்கக்கிட்ட வந்து ஆறுதலாக பேசுகிறத விட முதல்ல நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்றத தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாட்களுக்கு நீங்கள் அமைதியாக இருங்க. அது அமைதின்றது எப்படி விதத்தில்னா, தினமும் காலைல எழுந்ததுமே இல்லாட்டி உங்களுடைய நேரம் எப்போ கிடைக்குதோ சும்மா ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி அமைதியாக இருங்க. எந்த விதமான மைண்டு விஷயமும் எதுவுமே யோசிக்காமல் ஒரு நிமிஷம். ஏன்னா நான் பொதுவாகவே அமைதியாக இருக்கிறது, தியானம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 1/2 hour 15 minutes அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நீங்கள் அவ்வளோ கூட வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் எந்த சிந்தனையும் இல்லாமல் காமான ஒரு இடத்துல சைலண்ட்டான ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஜஸ்ட் அமைதியாக இருங்க. மூச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் மனசை முதல்ல காம் ஆக்குங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த விஷயம் அவங்க சொல்லும்பொழுதே அவங்கக்கிட்ட சொன்ன விஷயம், முதல்ல காம் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கன்றதான் வந்து சொல்லியிருந்தேன். இதை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி ஒரு நாளில் வந்து தொடங்குங்க. அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னும்போது அந்த நேரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 1 நிமிஷம்ன்றதை 2 நிமிஷம் ஆக்குங்க, 3 நிமிஷம். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ நிமிஷம் வந்து உங்களோட மைண்டை வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அமைதியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அமைதியாக இருங்கக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதை வந்து ஆல்மோஸ்ட் நான் சொன்ன விதத்தையும் மேபி அவங்களுக்கு என்ன தோணுச்சோன்னு தெரியல, அதையும் வந்து ஃபாலோ பண்ணாங்க கண்டிப்பாக. அதை வந்து ஒரு 40 days 45 daysன்ற மாதிரி அவங்க கணக்கு சொல்லியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 1 நிமிஷம்ன்றதை ஃபஸ்ட் டே தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு 20 days அந்த மாதிரி போகும்போது எனக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. என்னென்னா, அக்கா நான் இப்போலாம் வந்து டென்ஷன் ஆகிறது கிடையாது. நான் அந்த மந்த்லி எனக்கு பீரியட் ஸ்கிப் ஆகும்போது நான் டெஸ்ட் பண்ணும்பொழுதும் இல்லை டாக்டர்கிட்ட போகும்பொழுதும் இப்போ என்னமோ தெரிலக்கா, நான் வந்து எல்லாமே அமைதியாக ஃபேஸ் பண்ணுறேன். ஒரு ரிப்போர்ட் வருதா, ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேங்க. கிட்டில் செக் பண்ணுறேன்னா செக் பண்ணி நெகட்டிவ் வந்திருக்கா, ஓகே அப்படின்ற மாதிரி நான் வந்து அமைதியாக அதை ஃபேஸ் பண்ணுறேங்க்கா. நான் எனக்குள்ளே அந்த பதட்டம், டென்ஷனு, அந்த பயம், அந்த ஒரு விதமான நர்வஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைக்கா. அமைதியாகிட்டேங்க்கா. மொத்தத்தில் என்னுடைய மனசும் சரி என்னோடய உடம்பும் சரி அப்படியே அமைதியாகிடுச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ எனக்குள்ளே ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்துதுக்கா. நான் என்னமோ இப்போலாம் வந்து காமாக இருக்கேன், ஆனால் பிரிஸ்காவும் இருக்கா மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. அந்த பெண்ணோடைய கணவருக்கு மேரேஜ் விஷயமும் வந்து என்னன்னு தெரியல, அப்படியே ஸ்டாப் ஆகி இருக்குது அப்படியே. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் விஷயமும் எதுவும் பேசலைங்களா, அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 20 daysன்றது ஒரு 40 days பண்ணியிருக்காங்க. ஒரு 45 daysக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னென்னா, ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்னா அவங்களுடைய ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. அது ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா அது 2 லைன் வந்து இருந்தது. அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். அப்படியே கொஞ்ச நேரம் நான் அமைதியாகிட்டேன். சொல்லப்போனால் அமைதியாகிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு அவங்களும் ஆன்லைனில் தான் அப்படியே இருக்காங்க. நான் என்ன ரிப்ளை பண்ணுவேனான்ட்டு என்னால் ஒரு 2 seconds 5 seconds எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி என்னது எப்போம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, அக்கா இப்போ தாங்க ஸ்கிப் ஆச்சு, அதனால செக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்திருக்குக்கா அப்படின்னாங்க.
அந்த ஒரு மாற்றமானது அவங்க எவ்வளவோ பரிகாரம் பண்ணாங்க, எவ்வளவோ கோவில் போயிட்டு என்னென்ன விஷயமும் அவங்க பண்ணாத விஷயங்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பண்ணவங்க, ஒரு ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன மாற்றம், அவங்களுடைய மனசு அமைதியா வச்சதுனால அவங்களுக்கு 7 வருஷம் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. இது நான் எந்த இடத்துல இது வந்து சரியாயிருக்குன்றத கண்டிப்பா என்னாலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரு வேளை அவங்க மனசு அமைதியா வச்சதுனால அவங்களுக்கு எல்லாமே சரியா இருந்து ஆல்ரெடி அவங்க டாக்டர் சைடும் செக் பண்ணிட்டாங்க. எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்ல. இருந்தாலும் ஏன்னு தெரியலன்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு 40 நாள், 45 நாள் அவங்க மனசு அமைதியா வச்சிருந்ததுனால, அவங்களோட லைஃப்ல 7 வருஷம் காத்திருந்ததுக்கான தவம், அந்த குழந்தையானது உண்டாகியிருக்குன்னும்போது, அது உண்மையாவே எனக்கே பெரிய மிராக்கிளா இருந்தது. ஓ! எப்புட்றா இது இந்த ஒரு விஷயத்தினால இவ்வளோ பெரிய வரம் கிடச்சிருக்குன்னும்போது, உண்மையா எனக்கே ஒரு நல்ல அந்த அந்த டைம் ஒரு புரிதலா இருந்தது. ஓ! அப்ப நம்ம மருத்துவமும், பரிகாரமும், கோவிலும் எல்லாம் தாண்டி நம்மளுடைய மனசு தான் மெயின் விஷயம்ன்றது அப்ப நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் வந்து அத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நீங்க எந்த எண்ணத்துல நீங்க சொன்னீங்கன்னு தெரியலக்கா. ஆனா நான் அத ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஆனா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுக்கா. உண்மையாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுக்கா. இது மிராக்கிள். அதனுடைய ரிசல்ட்ட நீங்க தாங்க இப்ப ஃபோன்ல பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இவ்ளோ பெரிய விஷயம். அந்த பெண்ணோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட வந்து ஒரு கேள்விக்குறின்னு கூட கிடையாது. முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு போயிடுற சூழ்நிலையில வந்து இந்த மாரி ஒண்ணு கிடைச்சதுனால, அவங்களும் ரொம்ப ஹாப்பி. அவங்களுடைய கணவர்கிட்டயும் வந்து பேசியிருந்தேன். அவங்களுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அம் கிட்டத்தட்ட வந்து அழுதுட்டே வந்து பேசினாங்க அவங்க. அவங்ககிட்ட பேசுறதுக்கு வார்த்தைகளே என்னால சொல்ல முடியல. நான் அதுக்கப்புறமும் ஒரே விஷயம் சொன்னேன், அமைதியா இருங்க. இத அப்படியே கொண்டு போங்க. வேற எதுவுமே வந்து இதனால ஓவர் ரியாக்டடோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. அப்படியே காமா கொண்டு போங்க. கண்டிப்பா உங்களோட பிரெக்னன்சி அந்த டேஸ் வந்து சூப்பரா போகும். நல்ல ஹெல்த்தியான பேபியும் பிறக்குன்றத வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 45 டேஸ்க்கு அப்புறம் மாற்றத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 7 வருஷத்தோட ஸ்ட்ரகிள், 7 வருஷத்தோட டியர்ஸ், 7 வருஷத்தோட அந்த விரக்தி எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஒரு காம் மைண்ட் செட் வச்சதுனால, அவங்களுக்கு இப்போ அவங்களுடைய குழந்தையானது வந்து இருந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா தான் இருந்துட்டுருக்காங்க. இன்னும் இப்போ தான் வந்து 3 மந்த்ஸ் கிட்ட ஆகியிருக்கு. ஸோ இது சொன்னது வந்து முன்னாடி. ஆனா நான் இப்போ தான் அத உங்களுக்கு பதிவாவே போடுறேன். அதனால வந்து இப்போ 3 மந்த்ஸில இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மாதத்தில வந்து குழந்தை பிறந்துடும். ஸோ நிச்சயமா நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுடைய மைண்ட காமா வச்சுக்கங்க. எவ்வளவோ இருக்கட்டுங்க, என்ன வேணா ஆகட்டுங்க. எவ்வளவோ இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பா நம்மளுக்கும் பேபி வருன்ற ஒரு விஷயத்த மனசுல நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கங்க. கண்டிப்பா நான் இந்த பிறவியில பிறந்ததுக்கு என்னுடைய சார்பா என்னுடைய குழந்தைய கண்டிப்பா நான் வளர்ப்பேன். எங்களுக்கும் குழந்தை கிடைக்குன்றத மைண்ட்ல வச்சுட்டு காமா இருங்க. தினமும் தூங்கி எழுந்து அந்த ஒரு நிமிஷம் கூட நீங்க அமைதியா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம அமைதியா இருங்க. அத அப்படியே தொடருங்க. உங்களால எவ்வளோ மாதம் இந்த மாரி விஷயத்த அமைதியாக்க முடியுமோ, மனச காமாக்க முடியுமோ, அமைதியா வச்சுக்குங்க. மத்தபடி நீங்க செய்யக்கூடிய விஷயங்களும் செய்யுங்க. மருத்துவம் பார்க்குறவங்க பார்த்துட்ருங்க. உங்களுடைய கோவில் சார்ந்த நம்பிக்கை உடையவர்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே பண்ணுங்க. அது கூட சேர்ந்து மனசையும் வந்து அமைதியா வச்சுக்குங்க. அவங்களுடைய அந்த பொண்ணோடைய வாழ்க்கையில நடந்த மாற்றம் மாரி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். அதையும் நீங்க கண்டிப்பா விரும்புறவங்க மோஸ்ட்லி நெறைய பேர் என் கூட வந்து சேட் பண்ணுவீங்க, கமெண்ட்ஸ்ல பண்ணுவீங்க, பர்சனலாவும் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன விஷயம் சொல்றீங்களோ அதுக்கேத்த மாரி எந்தவித பிரச்சனையும் இல்லாம தான் நான் வந்து அட்வைஸ் குடுத்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்க வாழ்க்கையில நடந்த மாரி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். யாராச்சும் என்கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய மெயில் ஐடியும் என்னுடைய காமன் பிஸ்னஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பரும் நான் தரேன். அதில் பேசணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த அக்காவுடைய அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் மிராக்கிள் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. மனசை அமைதியாக வச்சுக்குங்க. நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு. வேறு யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதுங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள்.